வெல்கம் டு டாப் 5 தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம நடிகர் சூர்யா அவர்களோட அதிக வசூல் செய்த 5 திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Number 5. இந்த பட்டியலில் 5வது இடத்துல 7ஆம் அறிவு திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 2011 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு IMDb 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துக்கு ஓட்டிங்ஸ் வந்து 12,174 ஓட்ஸ் கிடச்சிருந்தது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து தன்னுடைய ரிசர்ச் மூலிமா இந்தியாவை எப்படி சைனாவோட அட்டாக்லேருந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதையாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் AR முருகதாஸ் சார். இந்த படத்தில் சூர்யா சாரோடு சேர்ந்து ஸ்ருதிஹாசன், ஜானி நெக்வான், அபிநயா இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 80 கோடி. இந்த படம் உலக லெவலில் 99 கோடி பக்கத்தில் கலெக்ட் பண்ணியிருந்தது. இது ஒரு ஆவரேஜ் மூவியாக அமைஞ்சிருந்தது. Number 4. இந்த பட்டியலில் 4வது இடத்துல தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 2018 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு IMDb 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓட்ஸ் வந்து 5,971 ஓட்ஸ் வாங்கியிருந்தது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, CBI அதிகாரியாக உருவாகிறதுக்காக ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணுறாரு. பட் ஊழல்னால் அவருக்கு அந்த வேலை கிடைக்கல. அதனால் கோபமடைகிற அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பலாக சேர்ந்து தன்னை CBI அதிகாரி மாதிரி நடித்து ஊழல் செய்யக்கூடிய அந்த ஊழல்வாதிகளோட வீட்டில் போய் ரெய்டு பண்ணி அந்த பணத்தை எல்லாம் திருடுறாரு. அதை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைனராக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் சிவன். இந்த படத்தில் சூர்யா சாரோட சேர்ந்து கீர்த்தி சுரேஷ், கார்த்திக், ரம்யா கிருஷ்ணன் இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 85 கோடி. இந்த படம் உலக லெவலில் 102 கோடி பக்கத்தில் கலெக்ட் பண்ணியிருந்தது. இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக தான் அமைஞ்சிருந்தது. Number 3. இந்த பட்டியலில் 3வது இடத்துல 24 திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 2016 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு IMDb 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓட்ஸ் வந்து 21,421 ஓட்ஸ் வாங்கியிருந்தது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு டைம் மிஷினை உருவாக்குறாரு. காலத்தை கடந்து போகிற ஒரு மிஷினை உருவாக்குறாரு. அந்த மிஷினை வந்து அடையணும் அப்படின்னு அந்த சயின்டிஸ்டோட பிரதர் வந்து நினைக்கிறாரு. இதனால் அந்த சயின்டிஸ்டோட சன்னுக்கும் அந்த பிரதருக்கும் என்ன சண்டை நடந்தது, கடைசி அந்த டைம் மிஷின் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா கதையாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் விக்ரம் கே குமார். இந்த படத்தில் சூர்யா சாரோடு சேர்ந்து சமந்தா, நித்யா மேனன், சரண்யா பொன்வண்ணன் இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 85 கோடி. இந்த படம் உலக லெவலில் 120 கோடி பக்கத்தில் கலெக்ட் பண்ணியிருந்தது. இது வந்து ஒரு எபோவ் ஆவரேஜ் மூவியாக அமைஞ்சிருந்தது. Number 2. இந்த பட்டியலில் 2வது இடத்துல சிங்கம் 3 திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு IMDb 6 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துக்கு ஓட்ஸ் வந்து 6,485 ஓட்ஸ் கிடச்சிருந்தது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய துரைசிங்கம் வந்து கொடிய நச்சுக்கழிவுகளை வந்து இந்தியாவில் வந்து கொட்டுறதை எப்படி வந்து தடுக்கிறாரு, அந்த குற்றத்துக்கு எதிராக எப்படி போராடுறாரு அப்படிங்கிறது தான் கதையாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் ஹரி. இந்த படத்தில் சூர்யா சாரோட சேர்ந்து அனுஷ்கா ஷெட்டி, ஸ்ருதிஹாசன், தாக்கூர், அனூப் சிங் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 85 கோடி. இந்த படம் உலக லெவலில் 120 கோடி பக்கத்தில் கலெக்ட் பண்ணியிருந்தது. இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக தான் அமைஞ்சிருந்தது. பட் இந்த படத்தினால ப்ரொடியூசருக்கு 21 கோடி பக்கத்தில் ப்ராஃபிட் கிடச்சிருந்தது. Number 1. இந்த பட்டியலில் முதல் இடத்துல சிங்கம் 2 திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 2013 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு IMDb 6.3 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓட்ஸ் வந்து 6,781 ஓட்ஸ் வாங்கியிருந்தது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரியாக வரக்கூடிய துரைசிங்கம் வந்து ஒரு ரகசிய அண்டர்கவர் ஆப்ரேஷனை மேற்கொள்கிறாரு. கடலோர பகுதிகளில் போதை மருந்துகளை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து மாணவர்களிடையே கொண்டு வந்து அவங்கள எப்படி கெடுக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த போதை பொருட்கள் கடத்தக்கூடிய கும்பலை எப்படி ஊண்டோட ஒழிக்கிறாரு அப்படிங்கிறதா கதையாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தோட டைரக்டரும் ஹரி தான். இந்த படத்தில் சூர்யா சாரோட சேர்ந்து அனுஷ்கா ஷெட்டி, ஹன்ஸ்கா மோட்வானி, விவேக் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 67 கோடி. இந்த படம் உலக லெவலில் 128 கோடி பக்கத்தில் கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சிருந்தது. ப்ரொடியூசருக்கு நியர்லி 10 கோடி பக்கத்தில் ப்ராஃபிட் இந்த படத்தினால கிடச்சிருந்தது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக விசிட் பண்ண வெப்சைட் அண்ட் நியூஸ் பேப்பரில் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் மூலியமாக தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சூர்யா சாரோட அதிக வசூல் செய்த படங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வேறு ஏதாச்சும் டாப் 5 பற்றி ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் டாப் 5 பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.